மெடிடேஷன்ல தான் இந்த கிளார்ன்ற லைஃப பத்தி ஃபுல்லா பார்த்தாங்க. அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வராங்க. வெளியில வரும்போது ஆனா அவங்க என்ன பண்றாங்க, பத்மாவா இல்லாம கிளாராவே லைஃப லீட் பண்றாங்க. அதே ஸ்திதியிலேயே இருக்காங்க. இப்ப இந்த லைஃப்ல என்னோட ஹஸ்பண்டா என்னோட டிராவல் பண்ணது வந்து பெர்னால்டு தான் எஷி டோர்ஜியா வந்திருக்காருங்கிறத நான் ஃபீல் பண்ணேன். அப்ப வந்து எனக்கு ஸ்டில் வந்து சில கன்ஃபியூஷன்ஸ் இருந்துட்டே இருந்தது மைண்ட்ல. மவுண்ட் டைஸ வந்து இங்க இருக்கிறவங்க, திபெத்ல இருக்கிறவங்க வந்து சிவான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மவுண்ட் கைலாஷ் வந்து இந்தியால இருக்கிறவங்க வந்து சிவான்னு சொல்லுவாங்க. ஆனா எல்லாமே ஒண்ணுதான். இன்னொரு மக்கள் வந்து பழமையில இருந்தாங்க. பழமையில இருந்து ஒரு மாதிரி மூட நம்பிக்கையில இருந்தாங்க. அவங்களோட மூட நம்பிக்கை எந்த அளவுக்கு போச்சுனாக்கா அனிமல் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு அவங்க ஒரு மூடத்தனமா இருந்தாங்க. அசுரன் என்ன பண்ணான்னாக்க ரொம்ப காலம் வந்து ரொம்ப ஒரு கொடிய அரசனா அவன் இருந்தான். ரொம்ப காலங்கள் என்ன பண்ணா அவன் கான்டெம்ப்ளேஷன்ல இருந்தான். இருந்து என்ன பண்ணியிருக்கான், சிவா கிட்ட வந்து வரம் வாங்கியிருக்கான். என்ன வரம் வாங்கியிருக்கான்னாக்க, எனக்கு வந்து யாராலுமே டெத் வரக்கூடாது எக்ஸப்ட் மை மதர். ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நம்மளுடைய குரு பிதாமகா பிரம்மரிஷி பத்ரிஜி அண்ட் ஸ்வர்ணமாலியா பத்ரிஜி அவங்களோட பிளெஸிங்ஸோட டு டான்ஸ் வித் டெக்கினி என்ற புத்தகத்தில் இருந்து நாம் ஞானத்தை பெற்றுக் கொண்டிருக்கோம். இந்த புத்தகத்தை எழுதியவர் தீனா மிரியம். மெடிடேஷன்ல தான் இந்த கிளார்ன்ற லைஃப பத்தி ஃபுல்லா பார்த்தாங்க. அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வராங்க. வெளியில வரும்போது ஆனா அவங்க என்ன பண்றாங்க, பத்மாவா இல்லாம கிளாராவே லைஃப லீட் பண்றாங்க. அதே ஸ்திதியிலேயே இருக்காங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஏதாவது ஒரு மூவி பார்த்துட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மூவி வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்கான மூவியா இருந்ததுனாக்க நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் டைம் வரைக்கும் அந்த மூவியோடயே நம்ம மைண்ட் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அது அப்புறம் கொஞ்ச நாள் ஆனாக என்ன ஆகும், அது ஃபேட் ஆயிடும். அதே மாதிரிதான் இவளோட லைஃபும் அப்படியே போயிட்டு இருக்கு. அப்போ வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அம்மாலா என்ன சொல்றாங்கன்னா, அந்த அந்த லைஃப் முடிஞ்சு போச்சு, கிளார்ன்ற லைஃப வந்து நீ பாத்துட்ட, இனஃப், அந்த டோரை நீ ஷட் டவுன் பண்ணிட்டு இப்ப பத்மாவா நீ வெளியில வா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப அவ கேக்குறான், அந்த லைஃப்ல வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய இது ஜாக் வந்து என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருந்தான். அதுவும் இல்லாம ஸ்டீஃபன் வேற, ஸ்டீஃபனை விட்டுட்டு வந்த அந்த ஒரு இது வேற எனக்கு இருந்தது மனசுல, அந்த ஒரு கில்ட்டினஸ் வேற எனக்கு இருந்தது. அதே மாதிரி வந்து பயத்திலையும் இருந்த. அப்புறம் வந்து மார்கரெட்டும் பிரதர் பெர்னால்ட் ரெண்டு பேருமே எனக்கு ஒரு ஃப்ரெண்டா, நல்ல ஃப்ரெண்டா, ஒரு மென்டரா அவங்க இருந்தாங்க. அவங்களும் என்னை விட்டுட்டு போன பிறகு எனக்கு இன்னும் கொஞ்சம் இது பெயின்ஃபுல்லா இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா உணர ஆரம்பிச்சேன். இப்ப இந்த லைஃப்ல என்னோட ஹஸ்பண்டா என்னோட டிராவல் பண்ணது வந்து பெர்னால்டு தான் எஷி டோர்ஜியா வந்திருக்காருங்கிறத நான் ஃபீல் பண்ணேன். அப்ப வந்து எனக்கு ஸ்டில் வந்து சில கன்ஃபியூஷன்ஸ் இருந்துட்டே இருந்தது மைண்ட்ல. அது இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க கேக்குறாங்க, இவ கேக்குறா, பத்மா கேக்குறா, அம்மாலா எனக்கு எதுக்காக வந்து எனக்கும் ஜாக்குக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? நீங்க சொன்னீங்க ஹர்ட் அண்ட் ஹேங்கர் வந்து இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப் என்ன, ஜர்டானோட எனக்கு இருந்த ரிலேஷன்ஷிப் என்ன, அது என்னால வந்து கிளாரிட்டியா உணர முடியல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அம்மாலா சொல்றாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணு, பொறுமையாயிரு, உனக்கு எல்லாமே தெரிய வரும் அப்படின்றாங்க. அதே மாதிரியே இருக்கும்போது அவங்க கேக்குறாங்க, நான் இங்க வந்து ஆல்ரெடி வந்து 2 இயர்ஸ் ஆச்சு இந்த இடத்துக்கு வந்து. ஆனா நீங்க வந்து என்ன இது ஆயிடுத்து. ஆனா ஒரு தடவை கூட உங்க ஹஸ்பண்ட் வருவாருன்னு சொன்னீங்க, ஆனா இது வரைக்கும் வரவே இல்லையே அப்படின்னு கேட்பாங்க. அப்ப சொல்லுவாங்க, சீக்கிரம் வந்து பாப்பாரு அப்படின்வாங்க. எப்ப பார்த்தாலும் he will come soon அப்படின்றீங்க, அந்த சூனுக்கு மீனிங் என்ன அப்படின்னு கேட்பா. அப்ப அவர் சொல்வாரு, யூ ரெடி, நீ ரெடியா இருக்கும் போது அவர் வருவாரு அப்படின்னு மட்டும் சொல்லுவா. சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணுவான்னா, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கு வந்து, உனக்கு வந்து லாஸ்ட் இது ப்ரீவியஸ் பர்த்ல உனக்கு கிடைச்சதெல்லாம் என்ன கிடைச்சது, நல்ல ஒரு லவ் பத்தின நல்ல கேர் உனக்கு கிடைச்சது, நாலேஜ் உனக்கு கிடைச்சது. அதே மாதிரி வந்து யூ ஸ்டார்டட் சர்ச்சிங் காடஸஸ். அந்த காடஸஸ் நீ சர்ச் பண்ணதான் இந்த லைஃப் டைம்ல வந்து நீ வந்து பாண்ட் டீச்சர் டெல்லான்னு ஒருத்தங்க கிட்ட போன. நீ டெல்லாவை நீ சர்ச் பண்ண. டெல்லா மூலியமா
உனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சது உனக்கு. அதே மாதிரி அங்க வந்து உனக்கு கேப்ரில் கேப்ரில் வந்து ஒரு காடஸஸ் பத்தின நாலேஜ் நீ அவங்க கிட்ட எடுத்ததுனால அந்த சேம் நாலேஜ் வந்து இப்போ உங்க அம்மா இப்ப இந்த லைஃப்ல கரண்ட் லைஃப்ல உங்க அம்மா வந்து உனக்கு வந்து உனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அந்த பான் கல்ச்சர் எல்லாம் பத்தி பான் பூ பத்தி நல்லா கிளாரிட்டி கொடுத்தாங்க. இது தெரிஞ்சுக்கிட்டேன் நீனு. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு யஷியிடம் யஷி வந்து புத்திஸ்டா இருந்தாலும் உங்க அம்மா பான்பூ இருந்தாங்க. இவங்க 2 பேருக்கு நடுவுல உனக்கு ஸ்டில் கன்ஃபியூஷன் வந்து இருந்துட்டே இருந்தது. எது பெஸ்ட், அது பெஸ்டா, இது பெஸ்டான்னு. இது ரெண்டுமே பெஸ்டா தான் நீ பார்க்கணுமே தவிர தனித்தனியா பார்க்க கூடாது. ஏன்னா இந்த கல்ச்சர் வேற, அந்த கல்ச்சர் வேற, போற வழி வேற. பட் ஆனா போய் சேர்ற சோர்ஸ் வந்து ஒரு சோர்ஸ் தான். அதை நீ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து இப்போ ரெண்டு அந்த ப்ரீவியஸ் லைஃப் டைம்ல உனக்கு வந்து அவ்வளோ துக்கங்கள் இருந்தது. அந்த துக்கம் வந்து இப்ப இந்த அந்த ஃபியர் நீ நீ உனக்குள்ள இருந்த ஒரு பயம் இதெல்லாம் எப்படி ஆச்சுனாக்க இந்த லைஃப்ல வந்து அப்படியே உள்ளுக்குள்ள வந்தது. அப்புறம் அந்த ஃபியர்ல வந்து ஒன் போர்ஷன் வந்து வெளியில போச்சு உனக்கு. எப்படின்னா கேப்ரியல் டெத்த நீ பார்த்துட்டு அப்புறம் அது வந்து உனக்கு ஃபேட் ஆயிடுச்சு கம்ப்ளீட்டா. இனிமே அதை பத்தின இது உனக்கு ஃபியர் உனக்கு வேண்டாம். அதுக்கான நாலேஜ் உனக்கு வந்தது, கிளியர் ஆயிடுச்சு. பட் ஆனா ஜர்டானோட நீ சால்வ் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதை நீ வந்து சால்வ் பண்றதுக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க கேக்குறாங்க, எனக்கு யஷி வந்து காஷ்மீர் எல்லாம் டிராவல் பண்ணியிருக்காரு, இங்க எல்லாம் போயிருக்காரு. அப்ப அவரு வந்து அந்த பீரியட்ல வந்து இது காஷ்மீர்ல வந்து சிவாவை பத்தி நிறைய என்கிட்ட பேசினாங்க. சிவா வை காடஸஸ் ஹேவிங் சோ மச் சோ மெனி இது ஃபார்ம்ஸ் இருக்கே, நிறைய கடவுள்கள் இருக்காங்களே அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன சொல்வாங்க, இப்ப மவுண்ட் டைஸ வந்து இங்க இங்க இருக்கிறவங்க திபெத்ல இருக்கிறவங்க வந்து சிவான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மவுண்ட் கைலாஷ் வந்து இந்தியால இருக்கிறவங்க வந்து சிவான்னு சொல்லுவாங்க. ஆனா எல்லாமே ஒண்ணுதான். நம்ம இது நம்ம மாத்தி மாத்தி சொல்றோம், அவ்வளவுதான். அதே மாதிரி பார்வதி மான்சரோவர் ரிவர் வந்து பார்வதின்னு நம்ம அவங்க சொல்வாங்க. அதே மாதிரி இங்க வந்து பார்வதின்னு பால்டம் லேக்க வந்து பார்வதின்னு நம்ம மா பார்வதின்னு சொல்வாங்க. இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நேம் தான், ஒரு ஃபார்ம் தான். அந்த ஃபார்முக்கு நம்ம கொடுக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நேம். எப்படி நீ வந்து ஒரு ஃபார்ம் தான், அந்த ஃபார்ம்ல இருந்து எவ்வளவு பர்த் எடுத்திருக்க, டிஃப்ரெண்ட் நேம் உனக்கு இருந்திருக்க, அதே மாதிரிதான் இதுலயும் டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்புறம் அவங்க கேக்குறாங்க, நீ வந்து இதே மாதிரி போயிட்டே இருக்கும்போது ஒரு நாளைக்கு என்ன பண்றாங்க, வாக்கிங் மாதிரி அவளை கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு என்ன சொல்றாங்கன்னா, அங்க வந்து எங்கன்னா யார்லிங் வேலி கிட்ட இருக்கேன் சமயா மொனாஸ்ட்ரி கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அவ சொல்றா, ஐயோ அந்த சமயா மொனாஸ்ட்ரி கிட்ட நான் வரமாட்டேன், நான் ஏன் அங்க வரணும் அப்படின்னு சொல்றா. நீ அங்க வர வேண்டாம், ஆனா இன்னொரு பக்கத்துல ஒரு இடம் இருக்கு, நான் காட்டுறவான்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு தூரத்துல ஒரு பிளேஸ காட்டுவாங்க. காட்டின உடனே அவர் என்ன சொல்வாருன்னா, குரு ரின்போச்சி இருக்காரு இல்லையா, ஃபர்ஸ்ட் அந்த இடத்துலதான் அவர் வந்து இறங்கினாரு. அவர் இறங்கின அப்புறம் என்ன பண்ணாரு, அங்கேயே உட்கார்ந்து பல காலங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணாரு. மெடிடேஷன் பண்ணிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பி போகும்போது அவர் பின்னாலேயே ஒரு பசுமாடு ஒண்ணு போச்சு. அந்த அவரை ஃபாலோ பண்ணிட்டே போச்சு பசுமாடு. அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, திரும்பி பார்த்துட்டு நீ உன் இடத்துக்கு போன்னு சொல்லி அதை சொன்னாரு. அது திரும்பி என்ன பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய பாறை இருக்கு பாரு, அந்த பாறை உள்ள போய் அப்படியே மறைஞ்சிடுத்தாது. அப்ப வந்து மறையும் போது என்னன்னா மானு ஒரு சத்தம் மட்டும்தான் வந்தது. அப்ப அந்த இப்ப கூட பார்க்கலாம், அந்த பாறையில வந்து மானு லெட்டர் எழுதியிருக்கும், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சொல்லுவாங்க, இந்த இடத்துலதான் வந்து ஒரு பெரிய வாய்ஸ் ஒண்ணு, ஃபீமேல் வாய்ஸ் ஒண்ணு வந்தது. அந்த வாய்ஸ் என்ன சொன்னதான், ஃபியூச்சர்ல வந்து விமென்ஸ் எல்லாம் யார் யாரெல்லாம் ஸ்பிரிச்சுவாலிட்டி உள்ள வராங்களோ அவங்களுக்காக ஒரு மொனாஸ்ட்ரி கட்டணும், அதுதான் அதுன்னு காட்டினாங்கன்னு. இப்ப இவ சொல்வா, இல்லையா அது அங்க இல்லையே அப்படின்னுவா, வெறுமை தானே இருக்கு, எம்டியா இருக்கே அந்த பிளேஸ் அப்படின்னும் போது, அப்ப இவங்க என்ன சொல்லுவாங்க, அம்மாலாம் சொல்லுவாங்க, நீ எப்படி பாஸ்ட பாக்குறியோ பாத்தியோ அதே மாதிரி நீ ஃபியூச்சரையும் பார்க்க கத்துக்கணும் அப்படின்னு அவள்கிட்ட சொல்லுவாங்க. சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அதோட கிளம்பி வந்துட்டே இருப்பாங்க. வீட்டுக்கு வந்துருவாங்க. வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, ஆஸ் யூஷுவல் நைட்டு வந்து மீல்ஸ் ரெடி பண்ணுவாங்க. இவங்க 2 பேரும் உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் வெளியில போய் உட்கார்ந்து இருக்கும் போது அப்ப அவ கேட்பான், என்ன நான் வந்து நிறைய வந்து ஒவ்வொரு லைஃப்லயும் வந்து ஒரு இருட்டு பகுதியில வந்து விழுந்திருக்கேன். அது வந்து எனக்கு ரொம்ப பெயினா இருக்கு, ஏன்னா நிறைய அழுது இருக்கேன் நான் அந்த லைஃப்ல எல்லாம்.
அப்படின்னு அவர் சொல்லும் போது, ஏன் இப்படி அப்படின்னு சொல்லும் போது, இது உனக்கு மட்டும் கிடையாது, நிறைய பேருக்கு லைஃப்ல நடக்கக்கூடியதுதான். எல்லாருமே ஏதாவது ஒரு லைஃப் டைம்லயோ இல்ல நிறைய லைஃப் டைம்லயோ அவங்க என்ன பண்ணுவாங்க, டார்க்கர் சைடுல இருப்பாங்க. அந்த டார்க்கர் சைட்ல இருந்து வெளியில வந்து அதை பார்க்கறதுக்கு வந்து நிறைய சந்தர்ப்பங்கள், ஆப்பர்ச்சுனிட்டிகள் அவங்களுக்கு கொடுக்கப்படும். இதெல்லாம் நீ எப்படி எடுக்கணும்னாக்கா, அவமானங்கள், நிறைய அவமானத்தை நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். இப்ப பாரு, மார்கரெட், நீ வந்து நிறைய அந்த அவர் லேடி கான்வென்ட்ல இருக்கும்போது உன்னை வந்து நிறைய வந்து சிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து உன்னை அவமானப்படுத்தினாங்க. மார்கரெட் வந்து அந்த அவமானத்தை வந்து எப்படி சேலஞ்சிங்கா எடுத்துட்டு அதை லவ்வா கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லி உனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி வந்து இப்போ இந்த இதுலயும் வந்து வசுந்தரா உனக்கு சொல்லி கொடுத்தா. ஏன்னா அவங்களும் அவமானப்பட்டிருக்காங்க. நீ கூட என்ன நினைக்கிற, ஜர்டான் கிட்ட உன் யஷி சம்பாதிச்சு வச்ச காசு, ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நீ ஜர்டான் புடுங்கிட்டான் அவங்ககிட்ட இருந்து. அதை வந்து நீ ஒரு பெரிய அவமானம், ஃபேமிலிக்கு வந்து நீ பெரிய அவமானத்தை தேடி கொடுத்துருக்க நீ நினைச்ச. ஆனா அது அப்படி கிடையாது. ஒவ்வொரு அவமானமும் நம்மள வந்து நம்மளோட பீஸ்க்கும் குரோத்துக்காகங்கிறத நீ எடுக்கணும். அதுதான், அந்த அவமானங்கள் தான் நம்மள என்ன பண்ணும்னா, ஈகோவை வந்து கிராக் பண்ணி நம்மள வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போகும். நம்ம மனசுல வந்து கம்பேஷன் ஒண்ணு வரும். அதனால இதெல்லாம் நீ புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படி அப்படியே பேசிட்டே வரும்போது அவங்க கேக்குறாங்க, நீ கிளாரா இருக்கும்போது நீ பிரெக்னென்ட் ஆன இல்லையா, அப்ப வந்து ஒரு பொண்ணு வந்து உன்னை காப்பாத்தினா இல்லையா, அந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு நீ கொஞ்சமாவது திங்க் பண்ணி பாத்தியான்னு கேக்குறாங்க. அவங்க அந்த லைஃப பாத்துட்டல, அத நீ திங்க் பண்ணியான்னு கேக்குறாங்க. இல்ல நான் பாக்கலையே அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, அப்போ உள்ள போய் பார்த்தாக்க உனக்கு தெரியும். பட் ஆனா இப்ப அந்த ஒர்க் அவுட் வேண்டாம். ஏன்னா உனக்கு வந்து அந்த பொண்ணோட ரொம்ப பீஸ் இருந்தது. அவ வந்து இருந்தா உன்னை காப்பாத்தினா, உனக்கு தேவையான பணிவிடைகள்லாம் அந்த இது மகப்பேறு காலத்துல பண்ணா, உன் குழந்தை பிறந்த உடனே உன்னையும் அந்த குழந்தையும் ஒரு நல்ல இடத்துல ஒப்படைச்சிட்டு அவ போயிட்டா. அதனால உனக்கு ரொம்ப பீஸ் இருந்ததுனால, அதுல எந்தவித கான்ட்ரவர்சியும் உனக்கு இல்லாததுனால உனக்கு வந்து தெரியல. அத வந்து டீப்பரா போய் அத பத்தி நீ பார்க்கல. ஏன் இப்போ வந்து நான் சொல்றேன், இப்ப நீ வந்து கிளாரா இருக்கல்ல, கிளாரா இருக்கிறதுக்கு முன்னால ப்ரீவியஸ் லைஃப்ல நீ எப்படி இருந்தேன்னா, டச் நார்மண்டின்னு ஒரு பிளேஸ்ல இருந்த. அங்க வந்து நீ நைட்னு ஒரு பேரியரை வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அவரை கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ணனாக்கா, அவர் வந்து யாருக்கு வந்து வேரியரா இருந்தார்னாக்க, த கிரேட் 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 எம்பரர் வில்லியம்ஸ். வில்லியம்ஸ்க்கு வந்து அவர் வந்து வேரியரா தளபதியா, படைத்தளபதியா இருந்தாரு. அப்ப வில்லியம்ஸ் வந்து இங்கிலாண்டை கான்கேர் பண்ணாங்க. இங்கிலாண்டை கான்கேர் பண்ணிட்டு அவரோட எண்ணம் என்னன்னா, கிறிஸ்டியானிட்டிய அந்த இடத்துல வந்து ஸ்ப்ரெட் பண்ணணுங்கிறதுனால அதை கான்கேர் பண்ணாரு. பண்ணிட்டு நீ என்ன பண்ண, நீ உன் ஹஸ்பண்ட் நைட்டோட வந்து இங்க இங்கிலாந்துல வந்து செட்டில் ஆயிட்ட. வந்து செட்டில் ஆயிட்ட உடனே அங்க உனக்கு நிறைய குழந்தைகள் பிறந்தது. அதுல வந்து ஒரு பெண் குழந்தை. அந்த குழந்தை பிறந்து 20 இயர்ஸ் வரைக்கும் தான் அது உயிரோட இருந்தது. அதுக்கப்புறம் இறந்து போச்சு. ஆனா அந்த குழந்தை எந்த பர்பஸ்க்காக வந்தது தெரியுமா, வில்லியம்ஸ் வந்து தன்னோட கிறிஸ்டியானிட்டி, ஜீசஸ் கிரைஸ்ட பத்தி எல்லார்கிட்டையும் சொல்லணும், அதை வந்து பரப்பணுங்கிறதுனால அந்த மிஷனுக்கு வந்து அந்த குழந்தை வந்து கேத்ரின், அந்த அப்ப அந்த பொண்ணு பேரு கேத்ரின் உன்கிட்ட சொன்னா இல்லையா, அப்ப அந்த பொண்ணு வந்து இது கேத்ரினா இருந்தா. அப்ப அவ வந்து எல்லா இதையும் உனக்கு சொன்னா. அவ வந்து எல்லார்கிட்டையும் போய் வில்லேஜ் வில்லேஜா டிராவல் பண்ணி போய் ஜீசஸ் கிரைஸ்ட பத்தி நிறைய பேசினா. மக்கள் வந்து அந்த காலத்துல எப்படி இருந்தாங்கன்னா, நிறைய சில மக்கள் வந்து டியூர்டா இருந்தாங்க. டியூர்டா இருந்தவங்க ஒரு பக்கம் இருந்தாங்க. இன்னொரு மக்கள் வந்து பழமையில இருந்தாங்க. பழமையில இருந்து ஒரு மாதிரி மூட நம்பிக்கையில இருந்தாங்க. அவங்களோட மூட நம்பிக்கை எந்த அளவுக்கு போச்சுனாக்கா, அனிமல் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு அவங்க ஒரு மூடத்தனமா இருந்தாங்க. இந்த கிரேட் எம்பரர் வந்து இதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு இந்த இந்த ரெண்டு இதுக்குள்ளேயும் டியூர்டு அண்ட் மதர் காடஸஸ், அந்த இதுலயும் எந்த விதமான பாகுபாடும் கிடையாது. கிறிஸ்டியானிட்டிக்கும் அதுக்கும் அவ்வளவு இது கோரிலேஷன் இருக்கு அப்படிங்கறத வந்து அவர் சொல்லி கொடுத்து மக்களை வந்து இருட்டுல இருந்து, டார்க்கர் சைட்ல இருந்து பிரைட்டர் சைடுக்கு கொண்டு வர்றதுக்காக உன்னோட டாட்டரை வந்து அவர் யூஸ் பண்ணாரு. அதே மாதிரி உன் டாட்டரும் வந்து நல்லா ஒர்க் பண்ணாங்க. ஆனா என்ன ஆச்சுனாக்கா, எல்லாரும் வந்து உன் டாட்டர் ஏத்துக்காதவங்க, அவங்க சொல்றத ஏத்துக்காதவங்க என்ன பண்ணாங்க,
ஷீ இஸ் அன்ஃபிட் அன்ஃபிட்னு அவளை ரொம்ப வந்து அவமானப்படுத்தினாங்க. அப்ப நீ உன் டாட்டர் சைடு இருந்து நீ ரொம்ப சப்போர்ட் கொடுத்த அவளுக்கு. அப்புறம் என்ன பண்ணிட்டா, அவ பாடி வெக்கேட் பண்ணிட்டு போன பிறகு ஷி வென்ட் டு செலஸ்டியல் ட்ரீம்ல இருந்தாங்க. செலஸ்டியல் ட்ரீம்ல இருந்தா, பட் இங்க பூமியில இருக்கும்போது கூட ஷி இஸ் நாட் அட்டாச்ட் வித் எனி மெட்டீரியல் ட்ரீமோட அட்டாச்சே இல்ல. அங்க இருந்து நீ வந்து கிளாரா வந்து உனக்கு ஒரு நீ குழந்தைய சுமந்துட்டு இருக்கும்போது ஒரு பனி இதுல போய் விழுந்துட்ட, கிரவுண்ட்ல போய் விழுந்துட்ட. விழுந்து ரொம்ப மோசமா இருக்கும்போது அவ தான் வந்து உன்னை சேவ் பண்ணா. அவ மட்டும் வந்து உன்னை சேவ் பண்ணலனாக்க நீ எதுக்காக வந்தன்னா, நீ அந்த பீரியட்ல அவ மேல வச்ச லவ், அது அவளுக்கு நீ கொடுத்த சப்போர்ட், அது வந்து அவ உன்னை சேவ் பண்ணிருக்கா. சேவ் பண்ணலனாக்க நீ அந்த பிரெக்னன்சி டயத்திலேயே பயம், எங்க போறது எப்படி வாழறதுன்னு தெரியாம நீ அலை கழிச்சுட்டு இருந்த ஒரு ஃபியர்ல இருந்தன, அந்த ஃபியர்லயே நீ இறந்து போயிருப்ப. அதனால அந்த அவ தான் வந்து காப்பாத்தி உனக்கு இது டெலிவரி டயத்துலயும் உன் கூடயே இருந்து அந்த குழந்தைய எங்க போய் சேரணுமோ அந்த குழந்தைய அங்க ஒப்படைச்சிட்டு உன்னையும் ஒரு இடத்துல ஒப்படைச்சிட்டு போனா. எங்க போன? மார்கரெட்னு போன. மார்கரெட் கிட்ட நீ போன. மார்கரெட் வந்து எப்படின்னு உனக்கு தெரியுமா? மார்கரெட் வந்து உன்னை கூட்டுன்னு போனா உன்னை நல்லா வச்சிருந்தா. அவ எதுக்காக அவளோட லாஸ்ட் இது டயத்துல அந்த அவர் லேடி கான்வென்ட்டுக்கு உன்னை எப்படி சக்சஸரா ஆக்கினா அப்படின்னு உனக்கு தெரியுமா? நீ வந்து ஒரு பீரியட்ல சைனால வந்து டாங் எம்பரர் பீரியட்ல நீ எப்படி இருந்தனாக்க ஒரு ஷூன்னு ஒரு பேர்ல இருந்த. அப்ப ஷூ வந்து எப்படின்னா ஒரு தாவோயிஸ்ட் பொயட், நீ பொயட்டா இருந்த நீனு. அப்ப அந்த ரீஜியன்ல ரொம்ப பாப்புலர் பொயட் ஒருத்தர் இருந்தாரு, லிபாயின்ட்டு. அந்த லிபாய வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட. கல்யாணம் பண்ணிட்டு அவரோட இருக்கும்போது அப்புறம் கொஞ்சம் காலங்கள் என்ன பண்ண, அந்த தாவோயிஸ்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும், தாவோயிஸ்ட் கல்ச்சர்ல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அவர் என்ன பண்ணாரு, உன்னை வந்து ஷிஃபுன்னு ஒரு தாவோயிஸ்ட் பிரீஸ்ட் அவங்க கிட்ட கொண்டு போய் உன்னை விட்டாங்க. அங்க ஷிஃபுவோட நீ இருந்த. அப்ப ஷிஃபுவோட இருந்தவன ஷிஃபுவோட அசிஸ்டன்ட் இங்கன்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்களோட நீ என்ன பண்ண, லாஸ்ட் டே வரைக்கும் நீ என்ன பண்ண, அவங்களோட டிராவல் பண்ண. உன்னோட லாஸ்ட் லைஃப் வரைக்கும் நீ வந்து அவங்களோட டிராவல் பண்ண. டிராவல் பண்ணிட்டு அவங்க இறந்த பிறகு கூட அந்த இன்ஸ்டிடியூஷனை நீ எடுத்து பார்த்துக்கிட்ட. அந்த கான்பிடென்ட் தான், அப்ப கொடுத்த அந்த நாலேஜ் தான் நீ இப்போ வந்து அவர் லேடி கான்வென்ட்டை வந்து மார்கரெட் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போனா சம்திங் உங்க ரெண்டு பேருக்குள்ள பாஸ்ட்ல என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு அவங்க உணர்ந்தாங்களோ இல்லையோ தெரியாது, மார்கரெட் வளர்ந்தாங்களோ இல்லோ தெரியாது. பட் த்ரூ இன்ட்யூஷன் நீங்க ரெண்டு பேருமே கனெக்ட் ஆகிருந்தீங்க. அதனால்தான் உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சிஸ்டர்லி அட்டாச்மெண்ட் இருந்தது அப்படின்ட்டு அவ சொல்வா. அது ஒண்ணு. அது அந்த சோல் தான் ஃபாலோ பண்ணி உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்கு இந்த பீரியட்லயும். ஏன்னா அப்ப நீ ஹெல்ப் பண்ண அவளுக்கு அந்த ஆசிரமத்துல, அது வந்து இப்ப ஹெல்ப் பண்ணிருக்கு. அதே மாதிரி திருப்பி நீ போகும்போது ஹேன் எம்பரர் பீரியட்ல நீ உனக்குள்ள வந்து என்ன நடந்ததுனாக்க, ஒரு ரொம்ப உன்னோட லைஃப் வந்து ஒரு ரொம்ப ஹாப்பி லைஃபே கிடையாது. உனக்கு அவ்வளோ ஒரு இது டார்க்கர் சைடு உனக்கு இருந்தது. அதை நீ என்ன பண்ணணும்னா நீ ஒர்க் அவுட் பண்ணணும். நீ ஒர்க் அவுட் பண்ணாதான் ஜெர்டனுக்கும் ஜாக்குக்கும் என்ன மாதிரியான கனெக்ஷன் அந்த பீரியட்ல நீ என்ன அதோட வேதனைகள் என்னங்கிறத நீ புரிஞ்சுக்க முடியும். இது நீ தான் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்றா. என்னால எப்படி ஒர்க் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி, எனக்கு வந்து வேண்டாம், நான் வந்து ஜர்டன் கிட்ட எல்லாத்தையும் நான் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டேன், இனிமே எனக்கு கொடுக்க வேண்டியது எதுவும் இல்லை, வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது அவ சொல்றா, அப்படியெல்லாம் ஈஸியா விட்டுட முடியாது. நீ நினைச்சிருக்கியா நீ வந்து மெட்டீரியல் தான் கொடுத்துருக்க, நீனு என்ன நீ பொசிஷன்ல இருந்ததோ அதை தான் நீ கொடுத்துருக்க. பட் ஆனா அவங்களுக்குள்ள வந்து உள்ள வந்து ஹர்ட் அண்ட் ஹேங்கர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, ஃபவுண்டேஷன் போட்டு உட்கார்ந்து இருக்க. இது நீ இப்ப பார்த்து இத வந்து நீ ஒர்க் அவுட் பண்ணி இந்த லைஃப்ல வந்து நீ பீஸ் கொண்டு வரலன்னாக்க ஃபியூச்சர் லைஃப்ல எகைன் அண்ட் எகைன் ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும். நீ நினைச்சிட்டு இருக்கியா ஜர்டான் வந்து உன்னை அவ்வளவு சீக்கிரம் விட்டுடுவான்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி அது கேட்பாங்க. அப்ப அவங்க சொல்வாங்க, நீ வந்து உனக்கு உள்ளுக்குள்ள பாட்டம் ஆஃப் த ஹார்ட்ல வந்து ஒரு ஸ்ட்ராங்கா என்ன இருக்குன்னா ஒரு ஆங்கர் இருக்கு உனக்கு. அந்த ஆங்கருக்கு உண்டான ரீசன் என்னங்கிறத நீ கண்டுபிடிச்சு அந்த ஆங்கரை வந்து நீ வெளியில அனுப்பினாதான் இங்கு ஜர்டனோட நீ இப்ப நீ ஒர்க் அவுட் பண்ண முடியும். இதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டோரியா நான் சொல்றேன், ரொம்ப சிம்பிளா சொல்றேன், புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, இது இந்தியால வந்து ஒரு ஹையர் பீயிங் வந்து இங்க பூமியில வந்து பிறந்தாங்க. அவர் பேர் வந்து கிருஷ்ணான்னு சொல்லுவாங்க.
அவரு என்ன பண்ணாரு, அவர் பீரியட்ல வந்து அவரை என்ன சொல்வாங்கன்னா, நாராயணனோட இன்கார்னேஷன்னு சொல்வாங்க. சிவாக்கோட என்ன சக்தி இருந்ததோ அதே சக்தி வந்து அவருக்கும் இருந்தது, கிருஷ்ணாக்கும் இருந்தது. கிருஷ்ணாக்கு வந்து மல்டிபிள் வைஃப் அப்ப இருந்தாங்க. அந்த மல்டிபிள் வைஃப்ல ஒன் ஆஃப் த வைஃப் வந்து ரொம்ப ரொம்ப ரினவுண்ட் இருப்பாங்க. எல்லாருக்குமே தெரியும் அவங்களுக்கு. அப்ப என்ன ஆச்சுன்னா, அந்த பீரியட்ல வந்து ஒரு டொமைன் இருந்தான். அந்த டொமைன் அசுரன். அந்த அசுரன் என்ன பண்ணான்னாக்க, ரொம்ப காலம் வந்து ரொம்ப ஒரு கொடிய அரசனா அவன் இருந்தான். ரொம்ப காலங்கள் என்ன பண்ணா, அவன் கான்டெம்ப்ளேஷன்ல இருந்தான். இருந்து என்ன பண்ணியிருக்கான், சிவா கிட்ட வந்து வரம் வாங்கியிருக்கான். என்ன வரம் வாங்கியிருக்கான்னாக்க, எனக்கு வந்து யாராலுமே டெத் வரக்கூடாது எக்ஸப்ட் மை மதர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். கேட்ட உடனே அவரு சிவாவும் கொடுத்துட்டாரு. அந்த பூன் வந்து வழங்கப்பட்டது. ஆனா என்ன பண்ணாருனாக்கா, உடனே அந்த பூனை வாங்கிட்டு அவங்க அம்மாவை கொன்னுட்டான். கொன்னுட்ட உடனே என்ன நினைச்சா, நம்ம இம்மார்டல் ஆயிட்டோன்ற ஒரு பெருமிதத்துல அவன் பண்ணக்கூடாத அட்டுழியங்கள்லாம் அவன் பண்ணிட்டு இருந்தான். அப்ப என்ன ஆச்சுன்னா, கிருஷ்ணரோட ஒய்ஃப் அவங்களுக்கு அவனுக்கு தெரியல, பாஸ்ட் லைஃப்ல அம்மா பாஸ்ட் லைஃப்ல தன்னோட அம்மா வந்து நம்மள வந்து கொலை பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல, நம்மள அழிக்க போறாங்கன்ட்டு அவனுக்கு தெரியல. இந்த பெருமிதத்துல இவன் ஆடிட்டு இருந்தான். ஆனா கிருஷ்ணர் என்ன பண்ணாருனாக்க, அவங்களோட இது அந்த ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, யாருக்கு வந்து ப்ரீவியஸ் லைஃப்ல வந்து இந்த அசுரனுக்கு வந்து மதரா இருந்தாங்களோ, அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்கள வந்து வச்சு ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைச்சாங்க அவனை அழிக்கிறதுக்கு. பட் ஆனா அவங்க வந்து அவ்வளவு முடியல. ஏன்னாக்கா அவ்வளவு வர்த்தம் அவங்க இல்ல. அவங்களுக்கும் உள்ளேயும் வந்து நிறைய ஈகோ, பொறாமை, இந்த மாதிரி குணங்கள்லாம் இருந்தது. இந்த குணங்கள்லாம் போனாதான் அவங்க வந்து வயசா மாறி அவங்க வந்து அந்த ஒர்க்க பண்ண முடியும். அதனால கிருஷ்ணர் என்ன பண்ணாருனாக்க, நிறைய வந்து அன்ஃபோல்டு சிச்சுவேஷன் ஒன்ன கிரியேட் பண்ணாரு. கிரியேட் பண்ணிட்டு இவங்களை வந்து கிளென்ஸ் பண்ணாங்க. கிளென்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவங்க போய் என்ன பண்ணாங்க, அவங்கள கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த இவனை டொமைனை கொலை பண்ணிட்டு அவனால கேப்சர் பண்ண வச்ச நிறைய பெண்கள், தேவலோகத்து பெண்கள், அப்சரஸ், இவங்களை எல்லாத்தையும் விடுவிச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப எப்படின்னா, அப்ப இவ கேக்குறான், அப்ப நான் அந்த மாதிரி ஜெர்டனை வந்து கொலை பண்ணணுமா அப்படின்னு கேக்குறான். நீ கொலை எல்லாம் உன்னை பண்ண சொல்ல, அவனோட அந்த அவன் ஒரு இது வச்சிருக்கான் இல்லையா, ஒரு குவாலிட்டி, அதுல இருந்து நீ அவனை விடுவிச்சு அவனை வந்து வைஸ் மேனா நீ மாத்தணும் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா. எப்படி வந்து அப்ப வந்து நீ நினைச்சிட்டு இருக்க கிருஷ்ணரோட வைஃப் வந்து அந்த டொமைன் அர்சுனரை கொண்டாங்கன்னு கொலை பண்ணல, அவனை வந்து ஒரு பெனவலண்ட் பீயிங்கா அவங்க மாத்தினாங்க. அதே மாதிரிதான் நீயும் அந்த ஒர்க்கை நீ பண்ணணும் அவங்களுக்கு அப்படின்னு அவ சொல்லுவா. சொல்லும் போது இது எப்படி எனக்கு சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லும் போது, யூ ஹாவ் டு, அது வந்து காலம் வரும், அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு இப்படியே இங்க வந்து அவளுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன பண்ண போறா, இங்க இருந்து அவளோட ரிட்ரீட் முடிஞ்சு அவ கிளம்ப போறா. அப்ப என்ன பண்றாங்க, இவங்க ரெண்டு பேரும் மெடிடேஷன்ல உட்கார்ந்து இருக்காங்கல்ல, உட்கார்ந்து இருக்கும் போது ரொம்ப டிஸ்டர்பிங் மைண்ட்ல இருந்ததுனால அவங்களால முடியல. அப்ப என்ன பண்றா, வெளியில வந்து உட்கார்றா. மூன் லைட்ல வந்து உட்காரும் போது அம்மாலாவும் பக்கத்துல உட்கார்ந்து நல்லா வந்து என்ன பண்றாங்க, ட்ரிங்க்ஸ் ஒண்ணு எடுத்து கொடுக்குறாங்க, டீ ஒண்ணு கொடுக்குறாங்க. அது குடிக்கிறா, அது ரொம்ப டேஸ்டா இருக்கு, நான் இது வரைக்கும் குடிக்காத மாதிரி ஒரு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லும் போது, உன்னோட ஹார்ட்டை வந்து இது ஸ்மூத் பண்றதுக்காக நான் இந்த மாதிரி ஹெர்ப்ஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணேன், இதை குடிச்சிட்டு வா நம்ம ரெண்டு பேரும் போய் படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்வா. அதே மாதிரி படுக்கும் போது அவளால படுக்க முடியல, ஏந்து உட்கார்ந்துருவா. ஏந்து உட்கார்ந்து மெடிடேஷன்ல உட்காருவா. மெடிடேஷன்ல உட்காரும் போது என்ன ஆகும்னாக்கா, அவளை அறியாமையே இந்த பிரசன்ட் லைஃபோட காலம், நேரம் இதெல்லாத்தையும் விட்டுடுவா. விட்டுட்டு என்ன பண்ணுவா, பேக் போர்ஸ்ல வர்டெக்ஸ் உள்ள அப்படியே இழுத்துன்னு போயிடுவா. அங்க வேக்கம் உள்ள போயிட்ட பிறகுதான் அவ வந்து என்னன்னாக்கா, அந்த ஹேங் எம்பரர் பீரியட்ல அவ என்னவா இருந்தா. ஏன்னா ஹேங் எம்பரர் இது ஹேங்குக்கு வந்து, ஹேங்ன்றது வந்து சைனால இருந்த ஒரு பிளேஸ். அந்த பிளேஸ்க்கு வந்து எஸ்ஷி டோர்ஜி இருக்கும்போது நம்ம பையனை கூப்பிட்டுட்டு டென்ஷனை கூப்பிட்டுட்டு போறேன், நீயும் எங்களோட வான் கூப்பிடுவா. ஆனா அவ என்ன சொல்வா, அந்த பீரியட் எப்படி இருந்ததோ ஏதா இருந்ததோ அப்பெல்லாம் ரொம்ப வார், சைனால வந்து வார் இருந்தது, நிறைய இது இன்டர்னல் வார்ஸ் நிறைய இருந்தது. அப்ப ரொம்ப கான்ஃபிளிக்டான பீரியடா இருந்தது. அதனால நான் வரல. பட் ஏற்கனவே அங்க வாழ்ந்த மாதிரி இவளுக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது, எல்லா இடத்தையும் பார்த்த மாதிரி ஃபீலிங் இருந்ததுனால அவ வரலன்னு சொல்லிட்டா.
ஆனா என்ன பண்றாங்க, இப்போ இப்போ வந்து என்ன பண்றா, அங்க உள்ள போய் அந்த வேக்யூம்ல இழுத்து உள்ள போகும்போது அவ அந்த பீரியட்ல பாக்குறா, ஷீ இஸ் இன் த ஒன் ஃபாரஸ்ட்ல இருக்கா. அப்ப ஈன்னு ஒரு தாத்தா இருக்காங்க. அந்த தாத்தா கிட்ட இவ இருக்கா. அப்ப பயத்துல இருக்கா அந்த தாத்தா கிட்ட. அந்த தாத்தா என்ன பண்றாங்க, அவளை உட்காத்தி வச்சு அந்த மூன் இருக்கு, மூன் காடஸஸ் இருக்கு, மூன் காடஸஸ் காட்டி இத பாரு, உனக்குள்ள வந்து ஒரு ஃபியர் இருக்கு, அந்த ஃபியரை வந்து ஃபர்ஸ்ட் வெளியில அனுப்பணும். நீ வந்து என்ன பண்ணிருக்கேனாக்க, உன்னோட ஹஸ்பண்டுக்காக பயந்து உன்னோட 2 குழந்தைங்களை விட்டுட்டு இங்க ஓடி வந்திருக்க நீனு. ஆனா ஒண்ணு யோசிச்சு பாரு, நீ வந்து அந்த ஃபியர், ஒரு பயத்துல வந்திருக்க, அதை நீ ஃபேஸ் பண்ணலனாக்க ஃபியூச்சர் லைஃப்ல இதை நீ ஃபேஸ் பண்ண வேண்டி வரும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சொல்லும் போது அப்ப கேக்குறான், இவ பேரு வந்து அப்ப சுன்வா இவ பேரு. அப்ப கேக்குறான், தாத்தா என்னால வந்து அங்க போக முடியாது, எங்க ஹஸ்பண்ட் கிட்ட போக முடியாது, ஏன்னா எங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு மந்திரவாதி, அவருக்கு வந்து அந்த ஹேங் டைனஸ்டில வந்து ஒரு நல்ல பிளேஸ் வேணும். அதுக்காக என்ன பண்ணுவாருன்னா நிறைய அனிமல் சாக்ரிஃபைஸ் எல்லாம் யாருக்கும் தெரியாம பண்ணுவாரு. அது விட இல்லாம அவளுக்கு ஒரு பையன் இருந்தான், அந்த பையனை வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க அப்பா வந்து இவகிட்ட விடவே, ஹஸ்பண்ட் வந்து இவகிட்ட விடவே மாட்டாங்க. அம்மாவை பத்தி எப்ப பார்த்தாலும் தப்பான அபிப்பிராயம் தான் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க, உங்க அம்மா இப்படி அப்படின்ட்டு. அவளை என்ன பண்ணுவாருன்னா, இவரு நைட்டு தன்னோட வேலையை வேலை பண்ணுவாரு, ஏதாவது மந்திரம் பண்ணிட்டு இருப்பாரு நைட்டு உட்காந்து. அந்த டயத்துல ஒண்டிதான் இவ தெரியாம போய் தன்னோட பையன் தூங்கிட்டு இருக்கிற அந்த ரூம்ல போய் எட்டி பார்த்து அவனோட முதுகெல்லாம் தடவி விட்டு தலையெல்லாம் தடவி விட்டு கம்ஃபர்ட் பண்ணுவா. அந்த ஒரு டைம்ல தான் அவ போவாளே தவிர மத்த டயத்துல போவே மாட்டா பையன்கிட்ட. இது இப்படியே இருக்கும்போது ஒரு நாளைக்கு என்ன பண்றா, அனிமல் சாக்ரிஃபைஸ் பண்றாருன்னு சொல்லிட்டு அவ என்ன பண்றா, போய் அவங்க தாத்தா கிட்ட போய் சொல்றா. தாத்தா என்ன சொல்றாரு, கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு அனானிமஸ் லெட்டர் எழுதி போடுன்றாரு. அதே மாதிரி லெட்டர் எழுதி போட்டு அவங்க வீட்டுக்கு ரைடு வராங்க. ஆனா அங்க எந்த எவிடன்ஸும் இல்லாதனால அவங்க போயிடுறாங்க. அவருக்கு அவங்க ஹஸ்பண்ட்க்கு என்ன ஆச்சுன்னா, நீ தான் எழுதி போட்டு அவங்க இங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இவ மேல டவுட் வருது. அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன பண்ணுவாரு, பிளாக் மேஜிக் பண்ணுவாரு. ஒரு பிளாக் ஸ்டோன் இருக்கும், அந்த ஸ்டோனை வச்சாக்க இது வந்து டார்க்கர் வேர்ல்டுக்கு உள்ள போறதுக்கான போர்ட்டெல்லாம் வச்சிருப்பாரு. அந்த இதையே என்ன பண்ணுவா, இவ திருடிடுவா. திருடிட்டு தான் 2 பசங்களையும் கூப்பிட்டுட்டு என்ன பண்ணுவா, அவங்க தாத்தா இருக்கிற காட்டுக்கு ஓடி போய் அவங்க தாத்தா கிட்ட சொல்வா. இந்த ஸ்டோனை காட்டினவொன்னா அவங்க தாத்தா என்ன பண்ணுவாரு, இது வந்து ரொம்ப டேஞ்சரஸ் ஸ்டோனு, மக்களுக்கு வந்து பயங்கரமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். அதனால அவர் தாத்தா வந்து, அவர் வந்து என்லைட்டட் மாஸ்டர் அவங்க தாத்தா. அதனால என்ன பண்ணிடுவாருன்னா அதை எரிச்சிடுவாரு. எரிச்சிட்டு என்ன பண்ணுவா, இவ ஹஸ்பண்ட் வந்து இவளை ஃபாலோ பண்ணிட்டே வந்து அந்த 2 குழந்தைங்களையும் என்ன பண்ணுவாரு, தம் பக்கம் இழுத்துடுவாரு. இழுத்துட்டு என்ன சொல்வாருனாக்க, இது வந்து நீ இப்படி ஒரு வேலை எனக்கு பண்ணிட்ட இல்லையா, இதுக்கு வந்து நீ ஃபியூச்சர் நீ பே பண்ண வேண்டி வரும், உன்னை நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களை இழுத்துட்டு போயிடுவாரு. பொண்ணுக்கு வந்து அந்த குழந்தைங்களை வச்சு வளர்க்கும் போது, நம்ம உங்க அம்மாவால தான் வந்து நம்ம ஃபேமிலி வந்து ஸ்பிரிட் ஆச்சு, உங்க அம்மா வந்து ஒரு மந்திரவாதி, உங்க அம்மா நல்லவங்க கிடையாது, அப்படி இப்படின்ட்டு வந்து அந்த பையனோட மனசுல வந்து ஆழ போட்டுட்டாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுனாக்க, பொண்ணுகிட்டையும் சொல்வா. ஆனா பொண்ணுக்கு வந்து அம்மா மேல அவ்வளோ அபரிமிதமான லவ் இருந்ததுனால அவன் நம்ப மாட்டான். இது இப்படியே இருக்கும்போது ஈகி தாத்தா வந்து பாடியை வெக்கேட் பண்ணிட்டு போறாரு, கிளம்ப போறாரு. அப்ப கிளம்பும் போது அவ கேப்பா, தாத்தா கிட்ட கேப்பா, என்னோட பசங்க இப்ப எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. உன் பசங்களை வந்து நீ அப்பயே நான் ஃபேஸ் பண்ணுன்னு நீ வந்து விட்டுட்ட, நீ உங்க நீ ஆஸ் எ மதரா நீ பசங்களுக்கு கொடுக்க வேண்டியது எதுவுமே நீ செய்யல நீனு. அதனால அவங்க பசங்க பாரு இப்ப ஃபியூச்சர்ல எப்படி இருக்காங்கன்னு காட்டுவாங்க. பையன் வந்து பெரிய பையனா வளர்ந்துடுவான், பொண்ணு வந்து அவங்க அம்மாவை தேடி, ஏன்னா அவங்க அப்பாவை பிடிக்கல அவளுக்கு, ரொம்ப கான்ஃபிளிக்ட் இருக்கும். அதனால பையனை வந்து, பொண்ணு வந்து அம்மாவை தேடி அலைஞ்சுட்டு இருப்பான். ஆனா இங்க என்ன ஆகும்னா, அந்த பையனை வந்து அவங்க அப்பா என்ன பண்ணுவாங்க, இறக்குற ஸ்டேஜ்ல இருப்பாரு. இறக்கும் போது என்ன சொல்வாருன்னா, உங்க அம்மாவாலதான் நம்மளோட ஃபேமிலி வந்து ஸ்பிரிட் ஆச்சு, அதனால நீ எக்காரணத்தை கொண்டும் ஃபியூச்சர்ல உங்க அம்மாவை விடக்கூடாது, அவங்கள பழி வாங்கணும், நீ பழி வாங்குறன்னு எனக்கு சத்தியம் பண்ணுன்னு சத்தியம் வாங்கிட்டு அவர் இறந்துடுவாரு. இந்த பையன் பழி உணர்ச்சியிலேயே சுத்திட்டு இருப்பான், அவங்க அம்மாவை பார்த்தா சும்மா விடமாட்டேன் பழி உணர்வுல சுத்திட்டு இருப்பான் இவன். இதேதான் நடந்தது. அப்ப அவங்க தாத்தா சொல்வாரு, ஃபியூச்சர் லைஃப்ல விட்டுட்ட நீனு, இப்ப நானும் கிளம்பி போறேன், எனக்கு என்ன பார்த்துட்ட ஒரு அசிஸ்டன்ட் லேடி இருக்காங்க, அவங்கதான் உன்னை கூட்டிட்டு போய் ஒரு மனாஸ்ட்ரியில வைக்க போறாங்க,
நீ உன்னோட ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் நீ அங்கதான் லீட் பண்ணணும். லீட் பண்ணி முடிச்ச உடனே நீ இன்னொரு ஒரு பர்த்தை எடுக்கும் போது எப்ப எடுக்கிறியோ அந்த டயத்துல இந்த ப்ராப்ளத்தை நீ எப்ப சால்வ் பண்றியோ அப்ப நான் யூனிவர்ஸ்ல எந்த மூலையில இருந்தாலும் நான் வந்து உனக்கு கட்டாயமா ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு இவளுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டு போனதுனால அந்த ஃபியர் வந்து உள்ளுக்குள்ள சப்ரஸ் பண்ணி அந்த ஃபியர் வந்து ஆங்கரா மாதிரி அவ்வளோ ஒரு இது வந்து மனசுக்குள்ள ஆழ் மனசுல அப்படி ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தி கொடுத்தது. அந்த பையன்தான் அப்ப இறந்து அப்ப போனால ஹேங் எம்பரர்ல விட்டா இல்லையா, அந்த பையன்தான் அவன் வந்து ஜாக்வா வந்திருக்கான். ஜாக்வா வந்து இவளுக்கு வந்து ஸ்டெப்ஸ் அண்ணா வந்து இவளை ஓட 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 விரட்டி இருக்கான் அவன். அதுக்கு அடுத்த லைஃப்ல வந்து ஜெர்டனா வந்து அவன் தான் ஜெர்டன் தான் என்ன பண்ணிருக்கான் இவங்கள்ட்ட யஷிவோட ஒரு நல்ல ஒரு லவபிள் ஹஸ்பண்ட் உனக்கு கிடைச்சாங்க. அவரோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் புடுங்கிறதுக்கு, ஏன்னா சொசைட்டில அவருக்கு இருக்கிற ஒரு நல்ல பேரு அது எல்லாத்தையும் என்ன பண்றாரு அழிக்கணுங்கிறதுனால உன்னோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் புடுங்கி புடுங்கி நீ வந்து உன்னோட லவபிள் சன் டென்சனை வந்து என்ன பண்ணிருக்க, டென்சனை வச்சு வந்து உன்னை கார்னர் பண்ணிருக்கான். இதுதான் நடந்தது. இது வந்து அவருக்கு தெரியுமோ தெரியாதோ, பட் இன்னர்ல அவங்களுக்குள்ள அந்த ரணம் உள்ள இருக்கும்போது அவங்க வந்து அந்த சம்பந்தப்பட்டவங்களை அந்த சோலோட கான்டாக்ட்ல வரும்போது அவங்க அப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாங்க. இது எல்லாருக்குமே நடக்கக்கூடிய விஷயம்தான் இது. அதனால நீ என்ன பண்றேனாக்க உனக்குள்ள இருக்கிற அந்த ஆங்கரை ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணு. நீ சொல்ற ஜெர்டன் மேலயோ ஜாக் மேலயோ உனக்கு எந்த கோபமும் உனக்கு கிடையாது, ஏன்னோ வருத்தம் இருக்கு, என்ன வந்து பயம் இருக்கு, அவங்க மேல பயம்தான் இருக்குன்ற. அப்படி கிடையாது, உள்ளுக்குள்ள உனக்கு ஆங்கர் இருக்கு. அந்த ஆங்கரை வந்து நீ சரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சரி பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இப்ப நீ வந்து என்ன பண்ற, அது சரி பண்ணிட்டு வெளியில வந்தாக்க ஜர்டனோட ஒரு சுமூகமான ஒரு ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணிக்கணும். கிரியேட் பண்ணிட்டு உனக்கு இருக்கிற அந்த ஹர்ட், அவருக்கு ஜர்டனுக்கு மேல இருக்கிற ஹர்ட்டையும் ஆங்கரையும் நீ வந்து என்ன பண்ணணும், சரி பண்ணணும். இப்ப இதை நீ ஒர்க் அவுட் பண்றது உனக்கு முக்கியமான ஒரு வேலை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சொன்ன உடனே அவ என்ன பண்றா, ஓகே அப்படின்ட்டு உள்ள வந்து சரி திருப்பி மெடிடேஷன்ல இருந்து வெளில வந்துடுறா. அம்மா இவ்வளவு அட்வைஸ் கொடுக்குறாங்க. திருப்பி அடுத்த நாளைக்கு என்ன ஆகுதுன்னா இவங்க ரெண்டு பேரும் நிறைய வாக்கிங் போறாங்க லேக்கு கிட்ட. அம்மாலா வந்து நிறைய கதையெல்லாம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, உட்காந்து வச்சு உனக்கு நீ உட்காந்து மெடிடேஷன் பண்ற இல்லையா, ஆங்கர் வந்து உனக்கு லேயரா வரும், நான் ஹெல்ப் பண்றேன் உனக்கு. அந்த ஆங்கர் வரும்போது அதை பஸ்ட் அவுட் பண்ணி அதை அழிக்கணும். அதுக்கு நீ எப்படி பண்ண போறங்கிறத நீ யோசி அப்படின்னு சொல்லிட்டு அவளை உட்காத்தி வச்சு அந்த மெடிடேஷன்ல அந்த ஆங்கர் வருது. அவ சொல்ல, எனக்கே தெரியாம எனக்குள்ள எப்படி இவ்வளோ கோபம் இருந்ததுன்னு எனக்கு தெரியலையே, இவ்வளோ ஆங்கர் எனக்குள்ள இருந்திருக்கா அப்படின்னு சொல்லும் போது, எஸ் இருந்திருக்கு, இப்ப அதை நீ அதை எப்படி அழிக்க போற அப்படின்னு கேட்டோன்னே அந்த அந்த இவங்க தங்கியிருக்காங்கல்ல ஹட், அந்த மூலையில வந்து ஒரு கார்னர்ல வந்து ஒரு ஸ்மார்ட் இருக்கும். அந்த ஸ்மார்டை காட்டி இதை வச்சு நீ பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஸ்மார்டை எடுத்துட்டு அவ வெளியில போயிடுவா. வெளியில போய் ஸ்வைட்டி என்ன பண்ணுவா, டான்ஸ் ஆடுவா. அந்த கோபத்தை வந்து அப்படியே ஏர்ல கொண்டு வந்து அந்த ஏரோட அந்த ஸ்வாட வச்சு சண்டை போடுற மாதிரி பண்ணுவாவோ. அவ்வளவு நல்லா டான்ஸ் ஆடுவாவோ. டான்ஸ் ஆடிட்டு அந்த இது கோபத்தை வந்து அப்படியே இது பண்ணிடுவா, டைலூட் பண்ணிடுவா. டைலூட் பண்ணி அந்த கோபம் வந்து டிசால்வ் ஆயிடும் அவகிட்ட இருந்து. அப்ப மார்னிங் எழுந்த உடனே அம்மாலா கிட்ட சொல்வா, நேற்று ராத்திரி இந்த ஸ்வாட் ஒண்ணு இருந்தது, அது எங்க இருந்து வந்ததுன்னே எனக்கு தெரியல, நான் 2 இயர்ஸா இங்க தங்கியிருக்கேன், அந்த ஸ்வாடை நான் பார்த்ததே கிடையாது, என் கையில வந்தது, அதை எடுத்து என்னையே அறியாம நான் வந்து ஒரு டான்ஸ் செய்து ஏர்ல ஒரு டான்ஸ் ஆடி எனக்குள்ள இருந்த அந்த கோபத்தெல்லாம் வெளில எடுத்து நான் டிசால்வ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே அப்ப அவங்க சொல்லுவாங்க, இதுதான் கரெக்ட், ஆனா எனக்கு டான்ஸே ஆட தெரியாது, நான் எப்படி இப்படி டான்ஸ் ஆடினேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப அவங்க அம்மாலாம் சொல்லுவாங்க, உனக்கு வந்து நீ ஒரு பீரியட்ல உன்னோட பர்த்ல நீ வந்து இந்தியால இருந்த, அப்ப இந்தியால இருக்கும்போது நீ வந்து ரினோடு இது டான்சரா, பரதநாட்டியம் டான்சரா நீ இருந்திருக்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த லைஃப்ல நீ உனக்கு கிடைச்ச அந்த இது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்ப உனக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து ஆல்ரெடி வந்து இந்த உனக்கும் ஜர்டனுக்கும் இருக்கிற அந்த ஊண்டை வந்து சால்வ் பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
ஓகே, இதுக்கு நீ உன்னை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அம்மாலாம் சொல்லுவாங்க. இதோட நாளைக்கு வந்து நம்ம பார்க்கலாம் இதை வந்து எப்படி அவங்க டிசால்வ் பண்ணிட்டு எப்படி வந்து இந்த ரிட்ரீட்ல இருந்து வெளியில போய் ஜர்டனை ஃபேஸ் பண்ணி எப்படி இதை சால்வ் பண்றாங்கங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ மாஸ்டர்.